தலைப்பு செய்திகள். சீனாவிடமிருந்து இலங்கைக்கு 100 நவீன மின்சார பேருந்துகள். அமெரிக்கா செல்லும் இலங்கையர்களுக்கு அறிவிப்பு. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்க தயார், சஜித் தெரிவிப்பு. நுவரேலியாவில் கடும் குளிர், வெப்பநிலை 3.5 பாகை செல்சியஸாக பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. விரிவான செய்திகள். இலங்கைக்கு 100 நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷெங்ஹாங் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடைவை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் 2,25,000 அமெரிக்க டாலர்கள் என தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். மல்வத்து பீடத்தின் மாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய வரக்காக்குட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை நேற்று சந்தித்து ஆசி பெற்ற போதே சீன தூதுவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு B1, B2 சுற்றுலா விசாவில் செல்லும் இலங்கையர்கள் அங்குள்ள சட்டத்திட்டங்களை முறையாக பின்பற்றுமாறு கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் B1, B2 விசாவானது வணிக கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் மட்டுமே அனுமதி அளிக்கின்றது. B1, B2 விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவிற்குள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட அனுமதி இல்லை. இது ஒரு சுற்றுலா மற்றும் குறுகிய கால வணிக விஜயத்திற்கான விசா மட்டுமே என்பதை தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனுமதியின்றி வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணியில் ஈடுபடுவோர் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாது இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடுவோர் எதிர்காலத்தில் மீண்டும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் அமெரிக்காவிற்கு செல்லும் போது தமது விசாவின் வகையையும் அதன் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளையும் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதேவேளை வேலை தேடுபவர்கள் அல்லது பணியில் ஈடுபட விரும்புபவர்கள் அதற்குரிய முறையான பணி விசாவை பெற்றிருக்க வேண்டும் எனவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. எமது நாட்டிற்கு புதிய அரசியல் அமைப்பொன்று தேவையாக காணப்படுகின்றது. இதனை செய்வதற்கான மக்கள் ஆணையுடன் கூடிய புதிய அரசாங்கம் காணப்படுவதால் சிவில் சமூகத்தின் பல்வேறு தரப்புகள் இதற்கான முன்முயற்சியை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுத்தன. இது அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் கூட உள்ளடக்கி இருப்பதால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க முடியும். இதனை முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சி தயார். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இந்த விடயம் சேர்க்கப்பட்டுள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு ஜானகி ஹோட்டலில் புதன்கிழமையன்று நடைபெற்ற ஒன் டெக்ஸ் இனிஷியேட்டிவ் பட்டறையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதற்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பு திருத்தம் மக்களின் வெறுப்புகளுக்கு பொருந்தி போக வேண்டும். இதன் கீழ் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இதை முன்னின்று செய்ய வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு தயாராக இருந்தாலும் அரசாங்கம் இதற்கு தயாராக இல்லை. நமது நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் சட்டவாக்கத்துறை, நீதித்துறை மற்றும் சுயாதீன ஊடகங்கள் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளுக்குள் செயற்பட வேண்டும். தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்கும் நடவடிக்கையையும் நான் எதிர்க்கின்றேன். இவை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளாகும். அரசாங்கம் தெரிந்து கொண்டே இவற்றை செய்து வருகின்றது. இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செயற்பட்டு வருகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் வெப்பநிலை வியாழக்கிழமையன்று கடுமையாக குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நுவரெலியாவில் மிக குறைந்த வெப்பநிலை 3.5 பாகை C-யாக பதிவாகியுள்ளது. திணைக்களத்தின் பிராந்திய கண்காணிப்பு வலையமைப்பிலிருந்து வியாழக்கிழமை அதிகாலை எடுக்கப்பட்ட இந்த அளவீடு சமீபத்திய காலங்களில் பதிவான மிக குறைவான வெப்பநிலையாகும். இது மலைநாட்டில் வழக்கத்திற்கு மாறாக குளிரான நிலையை பிரதிபலிக்கின்றது. பண்டாரவளியில் 11.5 பாகை C, பதுளையில் 15.1 பாகை C மற்றும் கட்டுகாஸ்தோட்டையில் 15.9 பாகை C மத்திய மற்றும் ஊவா பிராந்தியத்தின் பல பகுதிகளில் பரவலான குளிர் காலநிலையை குறிக்கின்றது. இதற்கிடையில் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களின் சில பகுதிகளில் வெப்பமான சூழ்நிலை நிலவியுள்ளது. முல்லைத்தீவில் காலை நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 25.3 பாகை C-ஆகவும், ஹம்பாந்தோட்டையில் 22 பாகை C-ஆகவும், கொழும்பில் 21.1 பாகை C-ஆகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைந்துள்ள காசா அமைதி குழுவில் இணைய சவுதி அரேபியா முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்தான், துருக்கி, இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 8 இஸ்லாமிய நாடுகள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக சேர்கின்றன. காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துதல், தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைப்பு செய்தல் ஆகியவை இந்த குழுவின் நோக்கமாகும். காசாவில் நிர்வாக விவகாரங்களை இந்த குழு மேற்பார்வையிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் அமைதி குழுவிற்கான வரவை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள போண்டி கடற்கரையில் கடந்த டிசம்பர் 14ஆம் திகதியன்று 2 நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்டனர். யூத பண்டிகையின் போது நடந்த இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக ஆஸ்திரேலியாவில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று மதியம் மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் லேர் கார்ப் கெல்லிஹோ என்ற நகரில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இந்த சிறிய நகரில் மொத்தமே 1500 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். இதில் 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என 3 கொல்லப்பட்டனர். மேலும் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உயிரிழந்த 2 பெண்களில் ஒருவரின் முன்னாள் காதலன் என்றும் இது தனிப்பட்ட பகையால் நடைபெற்ற விடயம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்த மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மாநாடு நடைபெற்று வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாநாட்டில் உரையாற்றுகின்றார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதிபர் ட்ரம்ப் வாஷிங்டனிலிருந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டார். விமானம் வானில் பறந்தபோது அதில் தொழில்நுட்ப கோளாறு திடீரென ஏற்பட்டுள்ளது. உடனடியாக செயல்பட்ட விமானி விமானத்தை மேரிலாந்து மாநிலத்தில் உள்ள விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கினார். இதையடுத்து அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவருடன் சென்ற அதிகாரிகள் வேறு ஒரு விமானத்தின் மூலம் மீண்டும் சுவிட்சர்லாந்து நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். அதிபர் ட்ரம்ப் பயணித்த விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டமை அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூசிலாந்தின் ஆக்கிலாந்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் மனுங்காய்வாட் மலை உள்ளது. இந்த மலையடிவாரத்தில் உள்ள மௌவோ பகுதியில் பிரபல சுற்றுலா முகாம் தளம் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் முகாம்களை அமைத்து தங்குவார்கள். இந்த நிலையில் மலையடிவாரத்தில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் முகாம் வேன்கள், கார்கள், கூடாரங்கள், ஒரு குளியலறை ஆகியவை மீது பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் அந்த முகாம்கள், வாகனங்கள் மண்ணில் அடித்துச் செல்லப்பட்டு புதையுண்டன. உடனே மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவில் சிக்கி பலர் மாயமாகியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடந்த ஆண்டே மனு அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த மனுவில் விசில், ஆட்டோ போன்ற 10 விருப்ப சின்னங்களை பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும் கணக்குகளை தாக்கல் செய்த காரணத்தினால் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தமிழக வெற்றிக் கழக தனது முதல் தேர்தலிலே பொது சின்னத்துடன் களமிறங்குவதால் கட்சி தொண்டர்கள் கூடுதல் உற்சாகமடைந்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1957 இந்தியாவில் சென்னையில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2002 அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பெர்ல் கராச்சியில் கடத்தப்பட்டார். பின்னர் இவர் கொலை செய்யப்பட்டார். 2005 திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் உட்பட 62 பேர் உயிரிழந்தனர். 2018 அலாஸ்கா வளைகுடாவில் 7.9 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.